गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वर गुरु சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அதாவது அந்த கிராமத்தில் அன்னதானம் பண்ணணும் அப்படின்னு நாகநாத் முடிவு பண்ணுறார். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு எல்லாருக்குமே அன்னதானம் பண்ணால் கண்டிப்பாக தத்தரை நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றார். அதனால் பார்த்தீங்கன்னா, ஊரில் இருக்கிற எல்லா மக்களிடம் என்ன பண்ணுறாரு, நீங்கள் யாரும் சமைக்க வேணாம், காலையில் பகலில் உங்களுக்கு எப்போல்லாம் பசிக்குதோ நீங்கள் இங்கே போஜனம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை பிறப்பிக்கிறாரு நாகநாத். அப்போது மக்கள் எல்லோருமே பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக உணவு சாப்பிட்றாங்க. அப்போது தத்தர் என்ன பண்ணுறாருன்னா, பிச்சை எடுக்க போகும்போது அங்கே எல்லாரும் சொல்கிறாங்க, இந்த மக்கள்லாம் இங்கே யாரும் நாங்கள் சமைக்கிறது கிடையாது, எங்கள் ஊரில் சதா காலமும் அன்னதானம் போடுறாங்க, அதெல்லாம் எங்களுக்கு உணவு கிடச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா, இவர் என்ன முடிவு பண்ணுறாருன்னா, தத்தர் சித்தத்தால் கிடைக்கிற எனக்கு அந்த உணவு தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. அதெல்லாம் அவங்கக்கிட்ட தானியத்தை மட்டும் வாங்கிட்டு கிளம்பி போகிறார். இது மாதிரியே ஒரு மாதம் ஓடி போகுது. அப்போது நாகநாத் என்ன பண்ணுறாருன்னா, ஊர் மக்கள் எல்லாரும் கூப்பிட்டு நல்லா எல்லாரும் உணவு பசியார சாப்பிட்றீங்களா, எல்லாம் நல்லா இருக்கா போஜனம்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. மக்கள் எல்லாம் நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்றாங்க. அப்போது இங்கே யாராவது பிச்சை எடுக்க வராங்களா, ஏதாவது துறவிங்களா வராங்களா அப்படின்னு கேட்குறாரு நாகநாத். அப்போது மக்கள் சொல்கிறாங்க, இங்கே ஒருத்தர் தினமும் வராரு, ஆனால் அவர் உணவு கொடுத்தா சாப்பிட மாட்டுறாரு, எனக்கு அது வேணாம், எனக்கு தானியம் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுறாரு அப்படின்னு சொல்லி இந்த ஊர் மக்கள்லாம் சொல்கிறாங்க. இதை கேட்ட நாகநாத் என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் யாரும் இனிமேல் தானியம் கொடுக்காதீங்க, அவருக்கு அன்னத்தை கொடுங்க, அப்படி அவர் அதை சாப்பிடலன்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் அவருக்கு அன்னம் கொடுக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நாகநாத் மக்கள்கிட்ட சொல்லி வைக்கிறார். அதே போல் ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, தத்தர் வராரு, மக்கள்கிட்ட பார்த்திங்கன்னா தானியத்தை கேட்குறாரு. இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, தானியத்தை அங்கே கொடுக்க முடியாது, நீங்கள் அன்னம் சாப்பிட்டு தான் ஆகணும்னு சொல்கிறாங்க. தத்தர் அதுக்கு முடியாது, என்னால் இந்த சித்தத்தினால வர உணவுலாம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த ஊர் மக்கள்லாம் போய் நாகநாத்து சொல்கிறாங்க, அதோ பாருங்கள், அந்த துறவி அங்கே தான் இருக்கார், நீங்கள் அவரை பார்க்கலாம், அவர் தானியத்தை மட்டும்தான் வாங்கிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு நாகநாத் அந்த இடத்துக்கு போகிறாரு. போய் பார்த்தோன்னா, தத்தாத்திரேயர் தான் அவர், நான் தேடி இந்த குரு தான் இவர் அப்படின்னு சாஷ்டாங்கமாக தத்தரோட காலில் விழுந்து வணங்குறாரு. ஓ குருவே, நான் உங்களை தேடி அலைஞ்சேன், நான் கிட்டத்தட்ட அனாதி ஆகிட்டேன், நீங்கள் எப்போவும் என் கூடயே இருக்கணும் குருவே அப்படின்னு சொன்னா, தத்தரை என்ன பண்ணுறாரு, நாகநாத் தலை மேலே தன் சிரசை வச்சு அவரை வாழ்த்துறாரு. வாழ்த்தி அவர் காலில் மந்திரமும் ஓதுறாரு. ஓதிட்டு என்ன பண்ணுறாரு, இவரை அழைச்சிக்கிட்டு பத்ரிகாச்சலம் போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா சிவனை பார்க்குறாங்க. சிவன் சொல்கிறாரு தத்தர்கிட்ட, இவர் யார் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு தத்தர் சொல்கிறாரு, இவர் ஹரிஓத்திர நாராயணன் அப்படின்னு சொல்கிறார், இவர் நாகநாத்து அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்றார். அப்போ இவர் நாத்பன் தீட்சையை கொடுங்க அப்படின்னு தத்தர்கிட்ட சொல்கிறாரு சிவபெருமான். உடனே இவர் 12 வருஷம் தவம் புரிஞ்ச அப்புறம் இவருக்கு தீட்சையும் கிடைக்கிது. யாருக்கு பார்த்தீங்கன்னா, நாகநாத்து தீட்சையும் கிடைக்கிது. இவங்க தவமும் புரியாரு 12 வருஷம் காலம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா தேவியர்கள்லாம் இவருக்கு தரிசனமும் தராங்க, அவருக்கு வரங்களும் கொடுக்குறாங்க நாகநாத்துக்கு. அப்புறம் பிராமணம் போஜனமும் கொடுக்குறாரு எல்லாருக்கும் நாகநாத், எல்லா மக்களுக்கும். அதுக்கப்புறம் நாகநாத் தீர்த்தயாத்திரை கிளம்பி போகிறாரு. அப்போது நாகநாத் தீர்த்தயாத்திரை போகும்போது பாலாக்காட் அங்கே போகிறாரு. அங்கே இருக்கிற மக்கள் எல்லாரும் இவரோட தரிசனத்துக்காக வராங்க. அப்போது ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, மச்சிந்தர் பார்த்திங்கன்னா யாத்திரை போயிட்டுருக்காரு. அப்போது போகிற வழியில் பார்த்திங்கன்னா நாகநாத் இருக்கிற பார்த்திங்கன்னா வட்பால்
என்ற இருக்கிற இடத்துக்கு வராரு. அப்போ வந்து அங்கே வந்து வாசலில் அவரோட சிஷ்யங்களை இவரை தடுக்கிறாங்க, போக விடாமல். நாங்கள் போய் எங்கள் குருக்கிட்ட கேட்டு வரோம், அப்போ தான் உங்களை வந்து விடுவோம் அப்படின்னாலும் இவர் கோபம் வந்துடுது. என்னடா இது, இங்கே வந்து இது மாதிரியெல்லாம் நடக்குது, ஒரு தெய்வத்தையோ ஒரு குருவும் பார்க்கறதுக்கு ஒரு அனுமதி வேணுமா, என்ன இது அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் வெறும் ஆடம்பரம் தான் அப்படின்னு சொல்லி மச்சின்தான் நினச்சிக்கிறாரு. அப்போ வந்து சிஷ்யங்களாம் இவரை எதிர்க்கிறாங்க, போகக்கூடாது அப்படின்னு சொன்ன இவர் என்ன பண்ணுறாரு, கோவம் வந்துடுது. உடனே என்ன பண்ணுறாரு, கன்னத்தில் ஓங்கி அறைய எல்லாரும் வந்து கதறி அழுகுறாங்க. ஐயோ இந்த குரு எங்களை அடிச்சிட்டாங்கன்னும் போது அப்போது வந்து நாகநாத் வந்து தியானத்தில் இருக்கார். என்னடா ஒரே சத்தமாக இருக்குன்னு வெளியே வந்து பார்த்தா மச்சின்நாத் இது மாதிரி பண்ணின்ற விஷயம் இவருக்கு தெரிய வருது. உடனே என்ன பண்ணுறாரு, நாகநாத் என்ன பண்ணுறாரு, நாகாஸ்திரத்தை ஏவி மச்சின்நாத்தை வந்து பார்த்திங்கன்னா திணற அடிச்சிடுறாரு. அதாவது பல விதமான போர்கள் நடக்குது, இவர் அம்பை விட அவரும் அம்பை விட மாறி மாறி சண்டை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. முடிவில் வந்து நாகாஸ்திரம் வந்து பார்த்திங்கன்னா ஏவி விடுறாரு. அப்போ வந்து மச்சின்நாத்தை வந்து பார்த்திங்கன்னா அந்த பாம்புங்கள்லாம் வந்து கடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனால் மச்சின்நாத் என்ன பண்ணுறான், கருடாஸ்திரத்தில் வந்து ஏவி விட பார்க்குறாரு. ஆனால் நாகநாத் வந்து அது கருடாஸ்திரத்தை சேர்த்து கட்டி அந்த வந்து நாகாஸ்திரத்தில் வந்து இவரை மயக்கடை செஞ்சிடறாரு. அப்போ இந்த பாம்புங்கள்லாம் வந்து இவரை கடிக்க ஆரம்பிக்கும் போது அப்போது மச்சின்தான் என்ன சொல்கிறார், தத்தாத்திரேயே வந்து என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி சீக்கிரம் வரவும் சொல்லி ரொம்ப கத்த ஆரம்பிக்கிறார். இந்த நாகநாத் கேட்டுன்னு, தத்தர் வந்து இவருக்கு குருவா அப்படின்னு ஓடோடி வந்து என்ன பண்ணுறாரு, கருடை வர வச்சு பாம்பெல்லாம் வந்து என்ன பண்ணுறாரு, போக வைக்கிறார். அப்போது இவர் கேட்குறாரு, நீங்கள் யாருன்னு அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்கிறேன், என்னோடய குரு வந்து தத்தாத்திரேயர், நான் வந்து ஜாலந்தர் பர்தரி ரேவநாத் பரம்பரையில் நான் வந்து மூத்தவன் அப்படின்னு சொன்னேன். என்ன பண்ணுறேன், இவர் காலில் விழுந்து மச்சின்நாத் கால் வந்து நாகநாத் வந்து இவரை ஆசீர்வதிக்க சொல்லி கேட்குறாரு. அப்போது மச்சின்நாத்தும் இவரை வந்து என்ன பண்ணுறாரு, ஆசீர்வதிக்கிறாரு. இவரை உடனே இவரை கூப்பிட்டுட்டு போய் தன்னோட குடியில் தங்க வைக்கிறார். 1 மாதம் தங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, நாகநாத் வந்து தரிசனுக்கு மக்கள் கூட்டம் இவரை தேடி வருது. அப்போது இவரோட சிஷ்யன் இருக்கார் பார்த்திங்கன்னா, நாகநாத் சிஷ்யனோட மனைவி குல்சந்தன் வந்து இறந்து போயிடுறாங்க. அப்போ நாகநாத் என்ன பண்ணுறாரு, அவங்கள வந்து உயிர்ப்பிக்கிறார். அப்போ யமதர்மன் வந்து இது என்னடா சங்கடமாக போச்சு, இப்படியே இவர் பண்ணிட்டு இருந்தா என்னதான், அவங்க இறந்தவங்களாம் உயிர்ப்பிச்சுட்டு இருக்காருன்னு சொல்லி பிரம்மர்கிட்ட போய் முறையிறார். அப்போ பிரம்மா சொல்கிறாரு, உயிர் கொடுக்கும் இந்த வித்தையை பிரயோகிக்க வேண்டாம் நாகநாத் அப்படின்னு அவருக்கு சொல்கிறார். உடனே இவர் வந்து அந்த வேலையை நிறுத்திக்கிறார். இந்த கதைகள் மூலிமா நம்மளுக்கு கிடைத்த கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நாகநாத் வந்து மச்சின்நாத்தை எதிர்த்து போர் புரிகிறாரு. அவர் யாருன்னு என்னன்னு தெரியாமல் இதை வந்து செய்கிறாரு. அப்போது நாகாஸ்திரத்தை பயன்படுத்தி அவரை பாம்புகள் மூலிமா கடிக்க வைக்கிறாரு. அதுக்கப்புறம் மச்சின்நாத் தத்தர் என்னை வந்து காப்பாற்றணும்னு சொன்ன உடனே தத்தரோட பேரை கேட்ட உடனே நாகநாத் ஓடியாந்து, நீங்கள் யார் என்னன்னு கேட்கும்போது என்னோட குரு வந்து தத்தாத்திரேயர் அப்படின்னு சொன்னாங்க. இவரை வந்து வணங்கி கருடனை வர வச்சு அந்த பாம்புகள்லாம் போக வைக்கிறார். அதுக்கப்புறம் இவரை வந்து பாதம் தொட்டு வணங்கி அவரை தன்னோட ஆசிரமத்துக்கு கூப்பிட்டு போகிறார். அப்போது தத்தர்னு பேர் சொன்னவனையே, ஏன்னா இவருக்கும் குரு வந்து தத்தாத்திரேயர் தான். அதுபோல் இந்த ஒரு சம்பவம் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் நாகநாத்தோட சிஷ்யர் ஒருத்தர் இருக்காரு, அவரோட மனைவி வந்து இறந்துடுறாங்க. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, அவரை துக்கத்தில் ஆழ்த்த வேணாம்னு சொல்லிட்டு அந்த மனைவியும் உயிர்ப்பிக்கிறார். இதை பார்த்த யமன் என்ன பண்ணுறாரு, பிரம்மா கிட்ட போய் முறையிடும் போது என் வேலையை தடுக்கிறாரு நாகநாத் அப்படின்னு சொன்னப்பறம் பிரம்மாவும் வந்து இந்த சித்தியை பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுபோல் பக்தர்களே, ரேவநாத் கதைகளையும் பார்த்தீங்கன்னா 7 குழந்தைங்களை வந்து சிவபெருமானிடம் போய் முறையிட்டு அதுக்கப்புறம் 7 குழந்தையும் உயிர் பெற்றார் ரேவநாத். இப்போ இந்த கதைகள் பார்த்தீங்கன்னா, அந்த அவர் மனைவி இறந்துடுறாங்க, சசினம்மணி இறந்துடுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவரோட மனைவியும் உயிர்ப்பிக்கிறார் நாகநாத். அதுபோல் இங்கே நவநாகர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. நம்ம வழிபட அவங்கள அனுகிரகமும் நம்மளுக்கு கிடைக்கும் பரிபூர்ணமாக.
மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். ஓம் நமோ ஆதேஷ். ஆதேஷ் ஹலக் நிரஞ்சன்.